இரவு உணவு மேஜை. தட்டுகள் வெக்கப்படுற சத்தம் மட்டும்தான் கேக்குது. அந்த அறையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கனமான மூச்சு முட்டக்கூடிய ஒரு மௌனம் நிலவுது. இது பல வீடுகள்ல நடக்கிற ஒரு சாதாரண காட்சி தான். ஆமா, ரவி அமைதியா உட்கார்ந்திருக்காரு. மீரா சமையலறையில அவங்களோட வேலைகளை முடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரவியோட முகத்தை பார்க்கவே இல்ல. திடீர்னு அந்த மௌனத்தை கிழிச்சிட்டு ரவி பேசுறாரு. உனக்கு இப்பெல்லாம் என்கிட்ட பேசவே நேரம் இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய வெடிப்போட ஆரம்பம்னு சொல்லலாம். கண்டிப்பா. மீரா அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. நான் நாள் பூரா ஆபீஸ்லயும் வீட்லயும் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு வர்றேன், நீ எப்படி இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான், மறுபடியும் ஒரு நீண்ட அமைதி. 2 பேரு ஒரே வீடு, ஆனா இருவருமே தங்களை மத்தவங்க கவனிக்கல, புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு ஆழமான வருத்தத்துல இருக்காங்க. இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்குள்ளும் ஒரு நெருடல் வரலாம். நேத்து ராத்திரி அல்லது போன வாரம் உங்க வீட்டுல நடந்த இதே மாதிரி ஒரு சண்டையை பத்தி நீங்க இப்போ யோசிக்கலாம். நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப நல்ல எண்ணத்துல தான் சொல்லியிருப்பீங்க, ஆனா அது முற்றிலும் வேற விதமா புரிஞ்சுக்கப்பட்டு ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்கா? நிச்சயமா நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். உறவுகள் ஏன் சில நேரங்கள்ல இவ்வளோ கடினமா ஒரு போர்க்களம் மாதிரி உணரப்படுது அப்படிங்கறதையும், அந்த வலிகளுக்கு பின்னால் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத உண்மைகளையும் ரொம்ப ஆழமா அலசுறது தான் நம்மளோட இன்றைய உரையாடலின் நோக்கம். ஆமா, இது யார் சரி யார் தவறு அப்படின்னு தீர்ப்பு சொல்ற பட்டிமன்றம் கிடையாது. கரெக்ட். மாறாக நம்ம புரிதல்ல இருக்கிற அந்த மர்மமான இடைவெளியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பயணம் தான் இந்த தேடல். ரவி மற்றும் மீராவோட இந்த காட்சி வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு அன்றாட நிகழ்வு மாதிரி தெரியலாம். ஆனா ஒருத்தர் தான் இருப்ப யாரும் கவனிக்கலன்னு ஏங்குறாரு, இன்னொருத்தர் தன்னோட உழைப்புக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கலன்னு குமுறுகிறாரு. அதாவது அவங்க பயன்படுத்துற வார்த்தைகளுக்கு பின்னாடி அவங்களுக்குள்ள மிக ஆழமான ஒரு உளவியல் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. நம்ம பொதுவா உறவுகளை பத்தி பேசும்போது அது ஒரு பரஸ்பர வளர்ச்சிக்கான பயணம், ரொம்ப அழகான விஷயம் அப்படின்னு கவித்துவமா சொல்லுவோம். ஆனா யதார்த்தத்துல பல நேரங்கள்ல அது வளர்ச்சியா தெரியறதில்ல. பெரும்பாலும் அது திரும்ப திரும்ப நடக்கிற தவறான புரிதல்களாவும் ஒரு உணர்வுபூர்வமான சோர்வாவும் தான் முடியுது. கரெக்ட். எப்பவுமே தீர்க்க முடியாத ஒரே விவாதத்தை தான் மறுபடியும் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். உறவுகள் மனிதர்களின் வளர்ச்சி காணதுன்னா அது ஏன் இவ்வளவு வழிய தரணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதற்கான விடை பாத்தீங்கன்னா நாம உறவை எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. ஓஷோ போன்ற தத்துவ ஞானிகளின் பார்வையில ஒரு உறவு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு துணை மட்டும் கிடையாது, அது ஒரு கண்ணாடி. கண்ணாடின்னு சொல்லும்போது அது நம்மளை எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கறதா முக்கியம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நம்மளோட எதிர்பார்ப்புகள், நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாத ரகசியமான பயங்கள், பாதுகாப்பின்மை, இது எல்லாத்தையும் அந்த கண்ணாடி எந்த ஒளிவு மறையும் இல்லாம அப்படியே அப்பட்டமா காட்டுது. உண்மைதான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா மத்தவங்கள பாக்குறோம் நினைக்கிறோம், ஆனா உண்மையில உறவுங்கிற கண்ணாடியின் வழியா நம்மள நாமே தான் பாத்துட்டு இருக்கோம். இங்கேதான் அந்த கண்ணுக்கு தெரியாத இடைவெளி, அதாவது அந்த இன்விசிபிள் கேப் உருவாகுது. இந்த இடைவெளியை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? உலகத்துல நடக்கிற ஒரு சம்பவத்துக்கும் அந்த சம்பவத்துக்கு நாம காட்டுற எதிர்வினைக்கும் நடுவுல ஒரு சின்ன அமைதியான இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில தான் நம்ம மூளை தனக்கான ஒரு கதையை உருவாக்க தொடங்குது. மூளைக்கு எப்பவுமே இந்த தெளிவின்மை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு விஷயம் நடக்கும்போது தனக்கு தெரிஞ்ச பழைய அனுபவங்களை வச்சு பல அனுமானங்களை, அதாவது அசம்ஷன்ஸ் அது உருவாக்குது. நம்ம எப்பவுமே உண்மையில நடந்த ஒரு சம்பவத்துக்கு நேரடியா ரியாக்ட் பண்றதே இல்ல. அப்போ நாம எதுக்கு தான் ரியாக்ட் பண்றோம்? அந்த சம்பவத்துக்கு நம்ம மூளை என்ன அர்த்தம் கற்பிக்குதோ அந்த அர்த்தத்துக்கு தான் நாம கோவப்படுறோம் அல்லது அழுகுறோம். இப்போ ரவி அமைதியா இருக்காருங்கிறது ஒரு சம்பவமா பார்த்தா அதுல எந்த வலியும் இல்ல. ஆனா அந்த அமைதிக்கு மீரா இவர் என்ன மதிக்கல, ஏன் உழைப்பை அலட்சியப்படுத்துறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்கும்போதுதான் அங்க நிஜமான வலி உருவாகுது. கரெக்ட். அந்த கற்பித்தமான அர்த்தம் தான் பிரச்சனை. இத ஒரு சுவாரஸ்யமான உதாரண வழியா சொல்லணும்னா, இது எப்படி இருக்குன்னா, 2 பேரும் ஒரே திரைப்படத்தை தியேட்டர்ல உட்கார்ந்து பாக்குறாங்க. ஆனா 2 பேரோட காதலியும் வெவ்வேறு ஆடியோ ட்ராக் ஒலிக்குது. ரொம்ப அருமையான ஒப்பீடு. திரையில ஓடுற படம் ஒண்ணுதான், ஒருத்தர் சிரிக்கிறாரு, இன்னொருத்தர் அழுகிறாரு. ஆனா அந்த ஆடியோ வேற வேறையா இருக்கிறதால 2 பேரும் முற்றிலும் வேற வேற கதையை புரிஞ்சுக்கிறாங்க. மீராவோட ஆடியோ ட்ராக்ல அங்கீகாரம் கிடைக்கலங்கிற குரல் கேக்குது, ரவியோட ட்ராக்ல என்ன யானும் கண்டுக்கலங்கிற குரல் கேக்குது. சரியா? சரியா சொன்னீங்க. அந்த ஆடியோ ட்ராக் தான் நான் குறிப்பிட்ட அந்த அனுமானங்கள். சம்பவங்களுக்கு நாம கற்பிக்கிற இந்த அர்த்தங்கள் தான் ரொம்ப அன்பான உறவுக்குள்ளும் கூட பெரிய விரிசல்களை ஏற்படுத்துது.
ஆனா மூளை ஏன் எப்பவுமே இப்படி நெகட்டிவான அர்த்தங்களை கற்பிக்குது? நம்ம வளர்ச்சி சார்ந்த தற்காப்பு முறைன்னு சொல்லலாம். ஒரு ஆபத்து வந்துருங்கிற பயத்துல தான் நம்ம மனம் எப்பவுமே ரொம்ப விழிப்பா இருக்கு. அதனால சாதாரண அமைதிய கூட அது ஒரு நிராகரிப்பா உணருது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க அன்பெனும் போர்வையிலே எப்படி அதிகாரம் நுழையுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கண்டிப்பா. கார்த்திக் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்குவோம். அவரு தம் மனைவிக்கு ஒரு நாளைக்கு பலமுறை போன் செஞ்சு, சாப்பிட்டியா, எங்க இருக்க, யாரு கூட இருக்க, என் குரல் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரு. இது வெளியே இருந்து பார்க்க ஒரு அக்கறை மாதிரி தெரியும். ஆமா. கார்த்திக்கோட மனசுல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் என் மனைவி மேல அளவு கடந்த அக்கறை காட்டுறேன், அவளை ஒரு பொக்கிஷம் மாதிரி பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதுதான். ஆனா அவர் மனைவியோட அனுபவத்துல இது அப்படியே வேற மாதிரி இருக்கும். என்ன பின்தொடர்றாங்க, எனக்கு எந்த சுதந்திரமும் இல்ல, என்னை எப்பவுமே ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி கண்காணிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு மூச்சு முற்ற உணர்வு தான் உங்களுக்கு வரும். உண்மைதான். கார்த்திக்கோட பார்வையில அது தூய்மையான அன்பு. ஆனா மனைவியோட பார்வையில அது ஒரு கண்காணிப்பு. ஒருத்தருக்கு அன்பா தெரியுறது, இன்னொருத்தருக்கு அதிகாரமா, ஒரு கண்ட்ரோலா தெரியுது. இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். சொல்லுங்க. ஒரு அப்பா தம் பொண்ண ஒரு குறிப்பிட்ட துறையில தான் படிக்கணும்னு வற்புறுத்துறாரு. அதாவது மருத்துவம் அல்லது இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்றாரு. நான் உலகத்தை பார்த்திருக்கேன், உனக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும், இது உன் எதிர்காலத்துக்கான முடிவு அப்படின்னு சொல்றாரு. அந்த அப்பாவோட உள்ள இருக்கிறது என்னன்னா, தம் பொண்ணோட எதிர்காலம் பத்தின ஒரு பயம், அவ கஷ்டப்படக்கூடாதுங்கிற அக்கறை, அப்புறம் ஒரு அப்பாவோட பொறுப்புணர்வு. ஆனா பொண்ணோட கோணத்துல இருந்து பார்த்தா அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பொண்ணோட மனநிலையை நினைச்சு பார்த்தா அது பயங்கரமான ஒரு அழுத்தம். தன் வாழ்க்கைக்கான முடிவை எடுக்கிற சுதந்திரம் பறிக்கப்படுறதா அவ உணர்வா. தான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத யாரும் கேட்கவே இல்ல, தன்னோட தனித்துவம் நசுக்கப்படுதுங்கிற ஒரு பெரிய வலி அவளுக்கு இருக்கும். ஆமாம். காலம் செல்ல செல்ல பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல ஒரு பெரிய மனக்கசப்பும் இடைவெளியும் அதிகரிச்சுட்டே போகும். இது அன்பின் குறைபாட்டால வந்த இடைவெளி கிடையாது. பின்ன அந்த அன்புக்குள்ள அமைதியா சுமந்து வரப்பட்ட அதிகாரத்தால தலையீட்டால வந்த இடைவெளி. அப்பா தம் பயத்தை அன்பா மொழிபெயர்த்து பொண்ணு மேல திணிக்கிறாரு. இதுல வேதாத்ரி மகரிஷி அவங்களோட ஒரு போதனையை கூட நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா. மகரிஷி ரொம்ப ஆழமான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது உண்மையான அக்கறை அப்படிங்கிறது மத்தவங்களோட உள்மன வெளியில தலையிடுவது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மனிதருக்கு பசிச்சா உணவு கொடுக்கலாம், ஆனா அவர் என்ன நினைக்கணும், எப்படி செயல்படணும்னு நாமே தீர்மானிக்க நினைக்கிறது ஒரு வன்முறை தான். கரெக்ட். ஆனா ஒரு நிமிஷம், இப்ப எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. என்னது? அதாவது நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம குழந்தைங்க அல்லது வாழ்க்கை துணை ஒரு தவறு செய்யும் போதோ அல்லது தவறான பாதையில போகும்போதோ அக்கறை கொள்றது, அவங்கள தடுத்து நிறுத்துறது நம்மளோட கடமை தானே. ஒரு குடும்பமா இருக்கும்போது இதுல எப்படி அந்த உள்மன வெளின்னு தனித்தனியா பிரிக்க முடியும்? இது ரொம்ப நியாயமான கேள்வி. உண்மையான அக்கறைக்கும் தேவையற்ற தலையீட்டிற்கும் இடையேயான கோட்டை நாம எப்படி வரைய முடியும்? இங்கதான் நம்ம கவனமா இருக்கணும். அக்கறைக்கும் தலையீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நாம எந்த அளவுக்கு அவங்க மேல நம்மளோட சொந்த விருப்பத்தை திணிக்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறது அக்கறை. ஆனா அவங்க நான் சொல்ற மாதிரி தான் நல்லா இருக்கணும், நான் வரைஞ்சு கொடுத்த பாதையில தான் பயணிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது தலையீடு. ஓ, அப்ப நாம அறிவுரை சொல்லலாம், ஆனா கட்டாயப்படுத்த கூடாது. ஆமா, நாம வாழ்க்கையோட யதார்த்தங்களை எடுத்து சொல்லலாம், வழிகாட்டலாம். ஆனா இறுதி முடிவை எடுக்கிற சுதந்திரத்தை முழுமையா அவங்க கிட்ட கொடுக்கும் போதுதான் அது உண்மையான அன்பா மாறுது. அப்போ சுதந்திரம் பறிக்கப்படுற இடத்துல அன்பு இல்லையா? சுதந்திரம் பறிக்கப்படுற எந்த இடத்துலயும் அங்கே அன்பை விட அதிகாரமே மேலோங்கி நிக்குது அப்படிங்கறத நாம உணரணும். அன்பு அப்படிங்கிறது ஒருத்தரை அப்படியே ஏத்துக்கிறது, அதிகாரம் அப்படிங்கிறது ஒருத்தரை நமக்கேற்ப மாத்துறது. ரொம்ப ஆழமான விளக்கம் இது. அதாவது நம்மளோட வார்த்தைகளும் செயல்களுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை, முரண்பாடுகளை உருவாக்குது அப்படிங்கறத நாம பார்த்தோம். ஆமா. ஆனா நாம எதுவுமே பேசாம எந்த செயலும் செய்யாம அமைதியா இருக்கும் போதும் கூட நம்மளோட சொல்லப்படாத எதிர்பார்ப்புகள் ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்குது இல்லையா? நம்ம மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு அவங்களாவே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. கண்டிப்பா. இதுக்கு லக்ஷ்மியோட கதையை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். லக்ஷ்மி அந்த வீட்டின் எல்லா வேலைகளையும் ஒற்றை ஆளா செய்யறாங்க. சமையல், குழந்தைகளை பாத்துக்கிறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுன்னு எல்லாமே கச்சிதமா நடக்குது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குமுறல் இருக்கும். ஆமா, நான் இந்த வீட்டுக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறேன், எல்லாமே செய்யறேன், ஆனா யாரும் என்னை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல, ஒரு நன்றி கூட சொல்றது இல்ல அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ள குமுறுகிறாங்க. அதே சமயம் அவங்க கணவர் என்ன நினைப்பாரு? அவரோ, நான் என் குடும்பத்துக்காக இரவும் பகலும் வேலை செய்யறேன்,
அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறேன். ஆனாலும் இவன் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே. நான் என்ன செஞ்சாலும் இவளுக்கு அது போதவே இல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா இருவருமே எந்த தப்புமே செய்யல. ஆமா, தப்பு செய்யல. தங்களோட உழைப்பின் மூலமா அன்பை காட்டுறாங்க. ஆனா இருவருமே ஒரே வாழ்க்கைய வெவ்வேறு விதமா தங்களுக்குள்ள மொழிபெயர்த்துக்கிறாங்க. ஒருத்தர் வார்த்தையான அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறாங்க, இன்னொருத்தர் தன்னோட செயலையே அங்கீகாரமா நினைக்கிறாரு. இவங்களுக்கு நடுவுல இருக்கிறது வெறும் மௌனம் தான். ஒவ்வொரு நாளும் இவங்க கடந்து போற அந்த மௌனம். ம் ம் ஒரு பெரிய விவாதத்திற்கு பிறகு ஏற்படுற அந்த அமைதி பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். சண்டை நடந்த பிறகு ரெண்டு பேரும் பேசாம இருக்கிற அந்த நேரம் எப்படி இவ்ளோ ஆபத்தானதா மாறுது? சண்டைக்கு பின்னாடி வர்ற அமைதி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா சண்டை நடந்த பிறகு ஒருத்தர் நினைக்கிறாரு, இப்போ நான் பேசினா என் கோபத்துல வார்த்தைகள் தடிச்சிடும், நிலைமை இன்னும் மோசமாகிடும். அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம், ரெண்டு பேருக்கும் ஒரு இடைவெளி தேவை அப்படின்னு விலகி போறாரு. அவர் அந்த சூழ்நிலையை சமாளிக்க அமைதியை ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. ஆமா, ஆனா மத்தவங்க அந்த அமைதியை எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுமா? எப்படி? நான் இவ்ளோ அழுதுட்டு இருக்கேன், நான் இவ்ளோ வலியில இருக்கேன், ஆனா இவங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட கரை இல்ல, அதனாலதான் என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு எந்த சலனமும் இல்லாம அமைதியா இருக்காங்க அப்படின்னு அதை பாக்குறாங்க. ஓ, அந்த அமைதியை அவங்க ஒரு தண்டனையாவும் நிராகரிப்பாவும் உணர்றாங்க. கரெக்ட். அவங்க மனம் அப்படிதான் அதை மொழிபெயர்க்குது. இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. இதை எப்படி சொல்லலாம்னா, அமைதி அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்று காகிதம் மாதிரி. அந்த காகிதத்துல எந்த ஓவியமும் இல்ல. ஆனா நாம நம்மளோட மிகப்பெரிய பயங்களை, நம்மளோட பாதுகாப்பின்மைய நாமே அந்த காகிதத்துல வரைஞ்சுக்கிறோம். மிகச் சரியான ஒப்பீடு. அவங்க நம்மளை விட்டு போயிருவாங்களோ, நம்மள அவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற நம்மளோட இருண்ட எண்ணங்களை அந்த மௌனத்துல நாம பொருத்தி பார்க்கறோம். உண்மைதான். மனித மூளைக்கு வெற்றிடத்தை பார்த்தா ஒரு பயம் வரும். அதனால அந்த அமைதிக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து தன்னைத்தானே தற்காத்துக்க அது முயலுது. அமைதி அப்படிங்கிறது இயற்கையில பொதுவானது. அதுக்கு சுயமான எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனா அந்த அமைதிக்கு நாம கொடுக்கற அர்த்தம் தான் நமக்கு வலிய தருது. இது வெறும் பெரிய விவாதங்கள்ல மட்டும் இல்ல, எதை வாங்குறது, எப்போ வெளியே போறதுங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நடக்கும்ல. ஆமா, எவ்ளோ செலவு செய்யறது, ஒரு அழையோட நிறம் என்னவா இருக்கணுங்கிற அன்றாட சிறு சிறு விஷயங்கள்ல கூட இது எதிரொலிக்கும். ரெண்டு மனிதர்களுக்கு இயற்கையாகவே வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கும். ஆனா நான் சொல்றது போலதான் இருக்கணும், ஏன் கருத்து தான் சரியானது அப்படிங்கிற பிடிவாதம் வரும்போது அந்த சின்ன வேறுபாடு ஒரு பெரிய மோதலா மாறிடுது. கரெக்ட். பிரச்சனை அந்த பொருள்ல இல்ல, பிரச்சனை அந்த சூழ்நிலையிலயும் இல்ல. அதை நாம எவ்வளவு இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கோம், எவ்வளவு பிடிவாதமா இருக்கோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. அப்படியானால் இந்த அனுமானங்களால, தவறான அர்த்தங்களால ஏற்படுற வலிகளுக்கு என்னதான் தீர்வு? நாம எப்படி இதிலிருந்து விடுபடுறது? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நாள் செல்ல செல்ல சேர்ந்து வாழ்ற ஒரு உறவு ரொம்ப பாரமா, ஒரு சுமையா மாறிடுது. இதை எப்படி சரி செய்யறது? காலப்போக்குல நாம அறியாமையிலேயே செய்யற ஒரு பெரிய தவறு இருக்கு. அது என்னன்னா, மத்தவங்கள திருத்துறது, அவங்களுக்கு தொடர்ந்து அறிவுரை சொல்றது, எந்த வார்த்தையும் சொல்லாம அவங்க கிட்ட சிலவற்றை எதிர்பார்க்கறது. இது எல்லாத்துக்கும் மேல அவங்கள நம்ம விருப்பப்படி நம்ம வசதிக்கேற்ப மாத்த முயற்சி பண்றது. நாம அவங்கள செதுக்க நினைக்கிறோம். ஆமா, அது ஒரு கட்டத்துல ரொம்ப இரிட்டேட்டிங்கா மாறிடும். ஒரு சின்ன ஆலோசனை காலப்போக்குல கட்டளையா மாறுது. ஒரு சாதாரண அக்கறை மெல்ல மெல்ல ஒரு அழுத்தமா மாறுது. நாளுக்கு நாள் தங்களை மாத்திக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த நிர்பந்தம் தான் அந்த உறவை பாரமாக்குது. உறவு அப்படிங்கிறது ஒருத்தரை இறுக்கமா பிடிச்சுக்கிறதோ கூண்டுல அடைக்கிறதோ கிடையாது. உறவுங்கிறது இறுக்கமா பிடிச்சுக்கிறது அல்ல. அப்படியான இடைவெளி கொடுக்கணுமா, அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கட்டும்னு விட்டுறணுமா? உறவு அப்படிங்கறதே இடைவெளி கொடுக்கறது தான். ஆனா இங்க இடைவெளி அப்படிங்கிறது ஒருத்தர் விட்டு விலகி போறதோ கண்டுகொள்ளாம இருக்கிறதும் கிடையாது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அது சுதந்திரம் அளிக்கிறது. அவங்க சுயமா சிந்திக்க, அவங்க விரும்பினதை உணர, அவங்க பாணியில வளர ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது தான் ஸ்பேஸ். சுதந்திரம் எங்க குறையுதோ, எங்க நிபந்தனைகள் விதிக்கப்படுதோ அங்கதான் எதிர்ப்பு சத்தமில்லாம கூடுது. எங்க நிபந்தனையற்ற இடைவெளி கொடுக்கப்படுதோ அங்கதான் ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. ஒரு செடி வளர எப்படி சூரிய ஒளியும் காற்றும் தேவையோ, அப்படி ஒரு மனிதன் முழுமையா மலர சுதந்திரம் தேவைன்னு சொல்றீங்க. ஆமா, மிகச்சரியா சொன்னீங்க. நீங்க சொல்றது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தத்துவமா இது அருமையா இருக்கு.
ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கும்போது கண்மூடித்தனமான கோபமோ அல்லது நெஞ்சு அடைக்கிற வலியோ வரும்போது உடனடியே அதை எப்படி செயல்படுத்துறது? இது நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான். கோபத்துல இதெல்லாம் ஞாபகமே வராதே, உடனே ரியாக்ட் பண்ணதானே தோணும். அங்கதான் நாம ஒரு உள்நோக்கிய மாற்றத்தை, அதாவது ஒரு இன்னர் ஷிஃப்ட கொண்டு வரணும். ஒரு சம்பவம் நடக்கும்போது இதயம் வேகமா துடிக்கும், கோபம் தலைக்கேறும். அந்த நேரத்துல உடனடியா எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலா, வார்த்தைகளை விடுறதுக்கு பதிலா சற்று நிக்கணும். ஒரு பாஸ் பட்டனை அழுத்தணும். அந்த ஒரு நொடி இடைவெளியில உங்களை நீங்களே சில கேள்விகள் கேட்டுக்கணும். என்ன மாதிரி கேள்விகள்? உண்மையிலே இப்போ என்ன நடந்துச்சு? அவர் அமைதியா எழுந்து போனாரு, அவ்வளவுதான். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்? அவரை என்ன அவமானப்படுத்திட்டாருன்னு நான் நினைச்சேன். அப்போ நான் நினைக்கிறது உண்மையா அல்லது என் கற்பனையா அப்படின்னு பகுத்தாராயணும். ஒரு சண்டை நடக்கும்போது நம்ம மூளை ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கும்போது இப்படி லாஜிக்கா கேள்விகள் கேட்கறது ரொம்ப கடினமான பயிற்சி தானே. ஆரம்பத்துல கடினம்தான், ஆனா இது பழக பழக நம்ம மூளையோட நியூரல் பாதைகள் மாறத் தொடங்கும். மத்தவங்கள மாத்துறதை விட நம்மளோட சொந்த எதிர்பார்ப்புகளையும் நம்ம சொந்த எதிர்வினைகளையும் கவனிக்கிறது தான் இதுக்கான உண்மையான தீர்வு. அதாவது நம்மள நாமே செக் பண்ணிக்கணும். ஆமா, நாம எப்படியெல்லாம் நம்மள நாமே ஏமாத்திக்கிறோம்னு பாக்குறதே ஒரு பெரிய விழிப்புணர்வு. இப்படி நம்ம கேள்விகள் கேட்கும்போது அந்த சூழ்நிலை உடனே மாயாஜாலம் மாதிரி மாறிடாது. ஆனா அதை நாம அணுகிற விதம் மாறும். கரெக்ட். அந்த சூழ்நிலைய நாம அணுகுற விதம், அதோட தீவிரத்தன்மை மென்மையாகும். அந்த உறவு நம்மள நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கிற ஒரு கண்ணாடிய மாறுது. மத்தவங்க தப்பு செய்றாங்கங்கிறதுக்காக நாம கோவப்படல. நமக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பழைய காயம், ஏதோ ஒரு பாதுகாப்பின்மே தூண்டப்படுது அப்படிங்கறத உணர முடியும். உறவுங்கிறது வெறும் வாழ்றதுக்கான இடம் மட்டும் இல்ல, அது நம்மள நாமே முழுமையா எந்த திரையும் இல்லாம தெளிவா பாக்குறதுக்கான ஒரு இடம். ஒரு ஆரோக்கியமான உறவுக்கு இந்த சுய பரிசோதனை கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆனா நான் இங்கே சமூகத்தோட பார்வையிலிருந்து ஒரு கடினமான கேள்வியை கேட்க போறேன். கேளுங்க. நாம இடைவெளி கொடுத்த பிறகும், நம்மள நாமே ஆழமா சுய பரிசோதனை செஞ்ச பிறகும், பலமுறை எடுத்து சொல்லியும் ஒரு உறவு தொடர்ந்து காயத்தை மட்டுமே ஏற்படுத்துச்சுன்னா என்ன செய்யறது? இது வாழ்க்கையோட நிதர்சனமான, ஆனா நம்ம பேச தயங்குற பக்கங்கள்ல ஒண்ணு. எல்லா உறவுகளும் சரி செய்யக்கூடியவை கிடையாது. ஒரு இமோஷனல் எக்ஸாஸ்டனை தந்துட்டே இருக்கும். நீங்க எத்தனை முறை முயற்சி செஞ்சாலும், உங்களை மாத்திக்கிட்டாலும், அங்கே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இருக்காது. பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கூட அங்க இருக்காது இல்லையா? கண்டிப்பா. சிந்திப்பதற்கான இடைவெளியோ திறந்த மனதோ அங்க இருக்காது. வெறும் ஆதிக்கமும் குற்றச்சாட்டுகளும் மட்டுமே மெஞ்சும். அந்த தருணங்கள்ல நாளுக்கு நாள் நம்ம மனசு உடைஞ்சிட்டே இருக்கும்போது நாம என்ன முடிவெடுக்கிறது? அந்த மாதிரியான நேரங்கள்ல யார் சரி யார் தப்பு அப்படின்னு பட்டிமன்றம் நடத்துறத நம்ம நிறுத்தணும். அதுக்கு பதிலா இந்த உறவு எனது மனநிலையை, எனது சுயமரியாதையை என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்மள நாமே கேட்டுக்கணும். ஆமா. புரிந்து கொள்ளுதல், சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது எந்த விலைய கொடுத்தாவது நம்மளோட அடையாளத்தையே இழந்து ஒரு நச்சுத்தன்மையான உறவுல தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கறத குறிக்காது. அது விவேகமும் கிடையாது. ஆனா சமூகத்துல ஒரு பொதுவான பார்வை இருக்கு பாத்தீங்களா? என்ன பார்வை? ஒரு உறவுல இருந்து விலகுறது அப்படிங்கிறது ஒரு தோல்வி. இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியல, விட்டு கொடுத்து போக தெரியல, அதான் தோத்துட்டாங்க அப்படின்னு சமூகம் ஒரு முத்திர குத்துமே. இது ஒரு தோல்வி கிடையாதா? நிச்சயமா கிடையாது. ஒரு நச்சுத்தன்மையான உறவுல இருந்து, உங்களை நீங்களே அழிச்சுக்கிற ஒரு உறவுல இருந்து பின்வாங்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் தோல்வியோ அல்லது மத்தவங்களை நிராகரிக்கிறதோ கிடையாது. அப்போ அது என்ன? அது ஒரு ஆழமான தெளிவு. நம்மளோட சொந்த மனநலனுக்கான, நம்ம சுயமரியாதைக்கான, நம்மளோட எதிர்கால அமைதிக்கான ஒரு மிக தெளிவான முடிவு அது. ஒரு உறவோட அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது மத்தவங்கள சரி செய்யறது அல்லது அவங்க நாம நினைக்கிற மாதிரி குறையற்றவங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது இல்ல. நடந்த சம்பவத்துக்கும் நாம கற்பனை செஞ்சுக்கிட்ட அர்த்தத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை நம்ம உணரும் போதுதான் உண்மையான புரிதல் தொடங்குது. நாம எங்க நிக்கணும், எங்க விலகணுங்கிற விழிப்புணர்வு அப்பதான் வரும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில உறவுகளுக்குள்ள நடக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத போர்க்களத்தை ரொம்ப ஆழமா அடுக்கடுக்கா பிரிச்சு அதோட வேற நாம இன்னும் தொற்றுக்கோன்னு தான் சொல்லணும். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல். இத சுருக்கமா சொல்லணும்னா, பல நேரங்கள்ல பிரச்சனை நமக்கும் அவங்க செய்யற செயலுக்கும் இல்ல, அந்த செயலுக்கு நாம என்ன அர்த்தம் கொடுக்கறோம், நம்ம பயங்களை எப்படி அதுல நுழைக்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு உங்க வீட்ல அல்லது ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனையோ விவாதமோ வரும்போது ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அந்த பாஸ் பட்டனை அழுத்துங்க. ஆமா,
அந்த ஒரு நொடிதான் எல்லாமே. இது உண்மையிலே நடந்ததாலா அல்லது இதுக்கு நான் என் பழைய காயங்களை வச்சு கற்பனை செஞ்ச அர்த்தத்தினாலா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. அந்த ஒரு நிமிட தாமதம், அந்த ஒரு கண சுய பரிசோதனை பல உறவுகளை உடைவதிலிருந்து காப்பாத்திடும். நம்மை காயப்படுத்துறதுல இருந்து நம்மை காக்கும். ரொம்ப அருமையான பதிவு. இந்த ஆழ்ந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புதிய, கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற ஒரு கருத்தை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நாம ஆரம்பத்துல பேசணும் இல்லையா, ஒவ்வொரு உறவும் ஒரு கண்ணாடி, அது உங்களை உங்களுக்கு காட்டுது அப்படின்னு. ஆமா. ஆனா சற்று யோசிச்சு பாருங்க, அந்த கண்ணாடியில உங்களோட உண்மையான பிம்பத்தை, உங்க குறைகளை, நிறைகளை, உங்க ஆழமான பயங்களை எந்த ஒளிவு முறைவும் இல்லாம நீங்க முழுமையா பார்த்து புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த கண்ணாடிக்கு என்ன வேலை? வாவ், ரொம்ப ஆழமான கேள்வி இது. உங்களை நீங்களே முழுமையா உணர்ந்த பிறகு மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க தேடுற அந்த அங்கீகாரத்தின் தேவை, அன்பின் தேவை மாறிடுமா? சிந்திச்சு பாருங்க. இந்த கேள்வியோட இந்த உரையாடலை நாம முடிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.